4 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் ரெஸ்ட்டில் இருந்து, அதாவது மூமெண்ட்டே இல்லாத உங்களோட காதல் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற போகுது. நீங்கள் வந்து 4 ஆஃப் சோர்ஸ்லேருந்து எங்கே போக போகிறீங்க அப்படின்னா 10 ஆஃப் பென்டிக்கல்ஸ். ஏன்னா நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. உங்களோட விஷ், இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்க போகுது. இல்லைனா நீங்கள் வந்து இந்த பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான முதல் அடியை இந்த பர்சன் எடுத்து வைக்க போகிறாங்க. உங்கள் காதல் வாழ்க்கை அடுத்த 24 மணி நேரத்தில் யூனியன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. நீங்கள் வந்து இது நேராக இம்மிடியட்டாக நடக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட்டை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். இந்த பர்சன் ரொம்ப வேகமாக, ரொம்ப டிட்டர்மைண்டாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. எதுக்காக? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, உங்ககிட்ட காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நடக்க போகிறது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்ருக்கோம். அதுதான் இந்த பர்சன் வந்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்களோட வச்சுக்க போகிறதில்ல, எல்லாத்தோடையும் சேர்ந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப். ஸோ படிப்படியாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸ், அதாவது இங்கே தான் முதல் படி வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. உங்களை மேபி இந்த பர்சன் எங்கேயாவது வெளியில் கூப்பிடலாம். ஏன்னா செலிப்ரேஷன், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்குனால ஒரு டேட் நைட்டுக்கு கூப்பிடலாம். அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் உங்கள் காதல் வாழ்க்கை இட்ஸ் லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்க போகுது. இட்ஸ் லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் உங்கள் காதல் வாழ்க்கை சும்மா அடி தூள் கிளப்பிட்டு முன்னாடி போக போகுது. இது வந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயம். ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ். ஆனால் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. என்ன பிளாக்கேஜ் அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ். அது பிளாக்கேஜ் இல்லை ஆக்சுவலாக, இது உங்களுக்கான வரம். இனிமேல் நோ 5 ஆஃப் கப்ஸ். காதலுக்காக ஏங்குற நிலைமை உங்களுக்கு வரவே வராது. அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க என் கூட இல்லை, என்கிட்ட பேசலை, நோ சச் ட்ராமா. உங்கள் காதல் வாழ்க்கை அடி பிச்சுக்க போகுது. 4 ஆஃப் வான்ஸ் போதுமா? கல்யாணம். உங்கள் முன்னாடி தான் ஷஃபில் பண்ணேன். கம்யூனிகேஷன் வருது. கம்யூனிகேஷனே கல்யாணத்தை பற்றி தான். இந்த பர்சன் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்துக்கு பற்றி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இனிமேல் அவங்க காதலை சப்ரெஸ் பண்ணுறது வந்து முட்டாள்தனம். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. நீங்கள் தான் அவங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இனிமேல் எதுக்கு மூடி மறைச்சிக்கிட்டு போய் காதலை சொல்லடா கைப்புள்ள அப்படின்னு வர போகிறாங்க. சன் ஆஃப் பென்டிக்கல்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப பெருசாக ட்ரமாட்டிக்காக உங்ககிட்ட சொல்லனாலும் ரொம்ப ஸ்டேபிளாக அடி மேலே அடி வச்சு உங்ககிட்ட உங்கள் காதலை அடுத்த அடிக்கு எடுத்துகிட்டு வச்சு போக போகிறாங்க. கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். நீங்கள் எதிர்பார்க்குற கம்யூனிகேஷன், நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டி, நீங்கள் எதிர்பார்க்குற மன்னிப்பு, ஐ மீன் ஃபர்கிவ்னஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே வரப்போகிறது வித்தின் 24 ஹவர்ஸ். ஜெய்சரம், காட் பிளஸ் யூ.